வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, வி த லீடர்ஸ் இயக்கத்தில் 17 லட்சத்துக்கும் அதிகமான வாலண்டியர்ஸ் சேர்ந்துருக்காங்க. இப்போ வி த லீடர்ஸ் இயக்கம் அதிகாரப்பூர்வமாக ஒரு புள்ளி விவரத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன தெரியுமா? இயக்கத்தில் இணைந்த 17 லட்சம் பேரில் ஜென் இசட் தலைமுறை எவ்வளவு சதவீதம் தெரியுமா? 25% பேர் ஜென் இசட் தலைமுறை. ஜென் இசட் தலைமுறையுடைய சப்போர்ட்டு விஜய்க்கே இருக்குது, டிவிகேவுக்கே இருக்குது அப்படின்னு அந்த கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. ஆனால் இளைஞர்கள் ஜென் இசட் தலைமுறையுடைய சப்போர்ட்டு அண்ணாமலைக்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கு இந்த புள்ளி விவரம். இணைந்த 17 லட்சம் பேரில் 25 விழுக்காடு பேர் ஜென் இசட் தலைமுறை. ஒன்று. ரெண்டாவது, இன்னும் 6 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடக்க இருக்குது. 2027 தொடக்கத்தில் மொத்தம் நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலுக்கு மொத்த கவுன்சிலர்களுடைய இடம் எவ்வளோ தெரியுமா? 1,17,000 இடங்கள் இருக்குது. கவுன்சிலர் எம்சி இடங்கள். இதில் 50% மேலே இப்போவே தயார் நிலையில் இருக்காங்க வி த லீடர்ஸ் இயக்கம் அப்படின்னு இன்னொரு புள்ளி விவரம் கொடுத்துருக்காங்க. 60,370 பேர் லோக்கல் பாடி எலெக்ஷனில் போட்டியிட ஆர்வம் தெரிவிச்சிருக்காங்க. மொத்தம் 1,17,000. அதில் இப்போயே இயக்கம் தொடங்கி 2-3 நாள்லையே 60,370 பேர் லோக்கல் பாடி எலெக்ஷனில் போட்டியிட ஆர்வம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆர்வம் தெரிவித்தவங்களில் எவ்வளோ பேர் ஜென் இசட் தலைமுறை தெரியுமா? 37% பேர் ஜென் இசட் தலைமுறை அப்படின்னு அடுத்தடுத்து முக்கியமான புள்ளி விவரங்களை அண்ணாமலை இயக்கம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த புள்ளி விவரத்தை பார்க்கும்போது ஒன்று உறுதியாகுது. 2031 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்று அண்ணாமலையுடைய இயக்கம், இன்னொன்று சிஎம் விஜயுடைய டிவிகே. இந்த 2 பேருக்கு இடையில தான் போட்டி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. இது ஒன்று. ரெண்டாவது, தமிழகத்துக்கு மத்திய அரசாங்கம் பல நல்ல விஷயங்களை பண்ணுறாங்க. ஆனால் அதை தமிழக பாஜக சரியாக எடுத்து பேசுறது இல்லை. இப்போ கூட பாருங்க, சுவாமி மலைக்கு நிரந்தர அஞ்சல் முத்திரையை மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. ஓம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு, வேல், முருகனுடைய வேல். இந்த அஞ்சல் முத்திரையை, நிரந்தர அஞ்சல் முத்திரையை மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. தேசிய அளவில் நம்ம தமிழகத்துடைய ஆன்மீக நம்பிக்கைக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் இது. இதை தமிழக பாஜக எடுத்து பேசவே இல்லை. பேச வேண்டிய தமிழக பாஜக என்ன பண்ணிக்கிருக்காங்க? காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அண்ணாமலைக்கு எதிராக பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க. அண்ணாமலைக்கு எதிராக பேச சொல்லி தலைவர்கள், நிர்வாகிகளை கட்டாயப்படுத்திக்கிருக்காங்க. ஒரு யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு கல்யாண் ராமன் பேசுகிறாரு, அண்ணாமலைக்கு எல்லாம் கொடுத்தது நாங்கள் தான் எல்லாத்தையும் அண்ணாமலைக்கு கொடுத்தோம், பேரு புகழ் எல்லாத்தையும் அண்ணாமலைக்கு கொடுத்ததே நாங்கள் தான் அப்படின்னு பேசுகிறாப்புல. எப்படி திமுக கடந்த காலத்தில் இதெல்லாம் நாங்கள் போட்ட பிச்சை, இதெல்லாம் நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்களே, கரெக்டாக அதே ரூட்டில் தமிழக பாஜகவும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கல்யாண் ராமன் கூட தான் டெல்லியில் நயினார் கூட நின்று ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துருக்காப்புல. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை பாடி ஷேமிங் பண்ண ஆரம்பித்தாங்க தமிழக பாஜக. நான் சொன்னேன்ல, பாஜகவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய செல்வகுமார் அப்படிங்கிறவர் திமுக அண்ணாமலையை ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி ஆடுடைய புகைப்படத்தை போட்டு அண்ணாமலையை விமர்சிக்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காப்புல. அப்பயே சொல்லியிருந்தோம், திமுக ரூட்டில் தமிழக பாஜக போக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு. கல்யாண் ராமன் இப்படி. அடுத்தது, பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு அக்கா சோசியல் மீடியாவில் யாரோ ஒருத்தன் இவங்களை தரக்குறைவாக பேசிட்டானா. இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? ஒன்று காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கணும், இல்லைன்னா இவனுடைய சோசியல் மீடியா பேஜையே பிளாக் பண்ண, தடை செய்ய ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்கணும். இவங்க தரக்குறைவாக பேசுகிறான்ல, அவனுக்கு ஈக்குவலாக இவங்க இறங்கி தரக்குறைவாக பேசிக்கிருக்காங்க. உன் அம்மா அது, உன் அப்பாவுடைய பேர் உனக்கு தெரியுமா, அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமா, இப்படி இந்த ரேஞ்சுக்கு இறங்கி ரிப்ளை பண்ணிக்கிருக்காங்க. பாஜக மாநில துணைத் தலைவர் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பதவி. அந்த பதவியில் இருந்துக்கிட்டு இது மாதிரி இவ்வளவு கீழே இறங்கி இவங்க பதிவுகள் போட வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் கட்சிக்கு தான் கெட்ட பேர். இவ்வளவு பிஸியாக இருக்காங்க தமிழக பாஜக நிர்வாகிகள். ஒன்று அண்ணாமலையை திட்டுறது, இல்லை தேவையில்லாமல் இது மாதிரி சோசியல் மீடியாவில் ரிப்ளை பண்ணுறது, இதில் தான் அவங்களுடைய கவனம் இருக்குது. கட்சியை வளர்க்குறதுல எந்த கவனமும் இல்லை. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.